கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நித்தியானந்த தேவன், பரிசுத்தமுள்ளவர். எல்லா தீமைகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிற அன்புள்ள தேவன். இதுவரைக்கும் நம்மை காத்து வந்தார். இந்த நாட்களே நாம் இந்த குழந்தைகளை தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான கிருபையினால் அவர்களை முடிசூட்டி காப்பாராக. கர்த்தர் பிள்ளைகள் தினத்தை ஆசீர்வதித்து குழந்தைகள் மேல் தேவனுடைய கிருபைகளை சொல்லி வருவதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலுமாய் கூட நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாமும் எல்லாவற்றிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை மிகவும் கர்த்தருக்கு பிரியமானது. இதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். காந்திஜியை பற்றி ஒரு கதையை நான் படித்திருக்கிறேன். அவர் சிறு வயதிலே அவர் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தாராம். அப்போ அவர் தப்பாக எழுதுறத அந்த விஜிலேட்டரை பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீ தப்பாக எழுதினிருக்க, அந்த பக்கத்தில் இருக்கவங்க கரெக்டாக எழுதியிருக்கான், அதை பார்த்து எழுதுன்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நான் பார்த்து எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தனக்கு தெரிஞ்சதை மாத்திரம் எழுதினாராம். அதனால் காந்தி எப்பொழுதும் உண்மையாகவே இருப்பார், உண்மை பேசுவார் என்று சொல்லியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஒரு உதாரணமாய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ளே உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்ததனால்தான் நம்மை உண்மையுள்ளவர்களாக அவர் எண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நாளிலே உண்மை என்பது ஒரு பிரதானமான விலையேற பெற்ற ஒரு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை நாம் கற்றுக்கொள்ளவும் நாம் பழகவும் வேண்டியது அவசியமாக இருக்குது. இது கொஞ்சம் கடினம்தான். நாம் இந்த அனுதின வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களிலே தவறி விடுவோம். ஆனால் நாம் உண்மையாக இருக்க பழக வேண்டும். உண்மையை பேச நாம் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு தாயார் இருந்தார்கள். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு பொய்யே பேச மாட்டார்கள். அது உண்மையில் நடைமுறையில் நான் பார்த்தது. பொய் பேசவே மாட்டார்கள். என்ன இருந்தாலும் உண்மை சொல்லுவாங்க. நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் உண்மையே சொல்லுகிறேன், இதுதான் நடந்தது என்று சொல்வார்கள். அவருடைய மகன் ஒரு நாளில் தவறு செய்த பொழுது மற்றவர்களெல்லாம் மறைச்சி வச்சுடுங்க, கெட்ட ஜனங்க, அவங்க கையில் கொடுக்காதீங்கன்னு சொன்ன பொழுது அந்த தாயார் அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த அடிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்து, தப்பு செய்தால் அடிங்க என்று சொல்லி அவனை சொந்த தாயை அடிக்க வை. பிற்பாடு அந்த பிள்ளைக்கு எல்லாம் சவரட்சணை செய்தார்கள். இதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில உண்மையை நாங்கள் கண்டுபிடித்தோம். இதே போல் நாம் மனுஷர்களாக இருந்தாலும் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஆன அளவுக்கு நாம் உண்மையை நாம் என்ன பண்ணுவோம், கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி நாம் உண்மையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை நம்புவார். ஆகவே எல்லா விதத்திலும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 17:14 படிக்கிறோம். 17:14 வெளிப்படுத்தல், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமானபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இல்லைங்களா? தேவனோடு கூட யார் இருப்பார்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இதுவரைக்கும் நாம் இதை தான் படித்து கொண்டு வருகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் நாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டோம், நாம் அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். நான் அதிகமாக வசனங்களை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் வசனங்களிலே தேறினவர்களாக வேண்டும். வசனங்களை எடுத்து வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு வசனத்தை பிரசங்கத்தை கேட்கறது போல கேட்காம, இந்த வசனங்களை நீங்கள் அநேக பிள்ளைகள் எனக்கு சொல்கிறார்கள், நாங்கள் வசனங்களை எழுதி எடுத்து படிக்கிறோம், எங்களுக்கு அது புதிதாக இருக்குது என்று சொல்கிறாங்க. அதனால் ஒருவேளை இது உங்களுக்கு பழைய வசனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வசனங்களை எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது அது ஜீவனும் ஆவியமாக இருக்குது. நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுக்கிறது. அது மட்டும் நம்ம ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஆகவே அதிகமான வசனங்களை நாம் கவனிக்கிறது நல்லது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யமாக தீவிக்கிறவனோ ஆக்கணிக்குட்படுவான் என்று சொல்லி நாம் நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். ஆகவே நாம் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம். அதில் நாம் பார்க்கும் பொழுது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் எங்களுக்கு ஞானத்தை தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி சங்கீதம் 51:6 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய உள்ளத்திலேயே உண்மை இருக்க விரும்புகிறார். நம்முடைய உள்ளம் தேவன் தங்குகிற இடம். ஆகவே அந்த இடத்துல நாம் உண்மையை காத்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். இந்த இடத்துல பொய் இருக்குமானால் அந்த பொய் தான் வாயில வரும். ஆகவே உள்ளம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்லி பழக வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். உள்ளத்தில் கோபத்தை வைத்து சிரித்த முகத்தோடு பேசுறதுல
ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நாம் கோபமாக இருந்தால் அந்த கோபத்துக்கு காரணம் என்ன என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்திலே நான் உங்களிடத்தில் மனஸ்தாபமாக இருக்கிறேன் என்று சொல்வதில் ஒரு தவறும் இல்லை. அந்த உண்மையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆகவே உள்ளத்தில் உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய இருதயத்திலே, அவருடைய உடன்படிக்கையிலே அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை, உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், முதிர் வயதில் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணி, நாம் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம்? ஆண்டவரே, வாழ்வானாலும் தாழ்வானாலும் உண்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி நாம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரோடு கூட நாம் ஞானஸ்தானத்தில் இணைகிறோம். அந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடன்படிக்கையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் சொல்லியிருக்கிறேன், அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய உடன்படிக்கையை நான் மாற்றக்கூடாது, விட்டு விலகக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு நாம் தூர போயிடக்கூடாது. அவரோடு கூட நாம் உடன்படிக்கையை நாம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய உடன்படிக்கையிலே நாம் தூரமாக இருந்தால், பாவத்தோடு கூட ஒத்திருந்தால், உலகத்திலே நாம் சேர்ந்திருந்தால், தேவனை விட்டு தூர போயிருந்தால், இன்றைக்கு நாம் திரும்ப வருவோம். நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பிப்போம். உடன்படிக்கையிலே உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்திலே தேவனே 145 சங்கீதம் 18 வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஆலயத்தில் ஏதோ ஞாபகமாக இருப்போம், வேறு வேலை செய்து கொண்டிருப்போம், மொபைலில் நோண்டி கொண்டிருப்போம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான காரியங்கள் தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் சமீபித்துன்னு வருகிறார், நம்மிடத்திலே கடந்து வருகிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கட்டும், நம்முடைய கூப்பிடுதல் அவருக்கு உண்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம். தீத்து 2:10 நாம் வாசிக்கிறோம், தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருக்கவும், சகல விதத்திலும் நல்லுண்மையை காத்து கொள்ளவும் புத்தி சொல்லு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது இதை எழுதுகிறார். அந்த வேலைக்காரராக இருக்கிற மனுஷர்கள், நாமும் கூட பல இடங்களிலே வேலை செய்கிறோம், ஆஃபீஸ்களிலும் தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் நாம் வேலை செய்கிறோம். மற்றவர்களுக்கு வேலை செய்கிற நாம் நம்முடைய உண்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ள, திருடாமல் இருக்க வேண்டும். திருடு, பொய் இதெல்லாம் உண்மை இல்லாத ஒரு தன்மையாக இருக்குது. ஆகவே நம்முடைய கை திருடுவதற்கோ நம்முடைய உள்ளம் கள்ளத்தனத்திற்கோ ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆகவே திருடுதல், களவு, கபடு இதெல்லாம் நமக்குள்ளே இல்லாமல் நாம் உண்மையை காத்து கொள்வோமானால் தேவன் நம்மளே பிரியமாயிருப்பார். உண்மை உள்ள நாவு கர்த்தருக்கு பிரியம். எபிரேயர் 3:2 நாம் வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் அவர் உண்மையை பாதுகாத்தார். அதே போல மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி. ஆகவே இந்த உண்மையை நாமும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வீடு என்று சொன்னால் ஏதோ சபைக்கு வரும்பொழுது நம்ம உண்மையாக இருந்துட்டா போதும்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய வீடு நம்முடைய சரீரம்தான். நம்முடைய சரீரத்தில் நாம் வாழ்கிற நாள் வரைக்கும் நாம் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்திலே பொய், பித்தலாட்டங்கள், களவுகள், கபடுகள் காணப்படாமல் நம்மை காத்துக்கொள்ளுவோமானால் தேவன் நமக்குள்ளே உலாவி நமக்கு அவர் தேவனாயிருப்பார். பிரேஸ் தி லார்ட். அதனால் யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் 3:18 எழுதுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அவர் எல்லாவற்றையும் இந்த இடத்துல கோர்வையாய் சொல்லுகிறார். மலாது வசனத்திலே நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் உண்மையாக இருப்போம். எந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோமோ அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கு நாம் உண்மையை நாம் காக்க வேண்டும். நம்முடைய நாவு உண்மையுள்ள நாவாய் இருக்க நாம் பழக வேண்டும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய வேலைகள் எல்லாவற்றிலும் நாம் உண்மையாய் செய்வோம். ஏதோ மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, தேவனுக்கு பிரியமுண்டாக நம்முடைய கிரியைகளை உண்மையுள்ளவளாய் மாற்றுவோம். சகல உண்மையினாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அன்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். பொய்யான அன்பு அல்ல, மாயமற்ற அன்பு தான் விசேஷமானது. மாயமற்ற அன்பினால் பிறக்கும் அன்பே என்று வேதம் சொல்கிறது. அதனால் நாம் மாயமற்ற ஒரு உண்மையான ஒரு அன்புள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதே போல் நம் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக சாத்தான் பிசாசானவன் சிலரை காவலிலே போடுவான்,
10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. நம்முடைய மரணமே நேரிடுகிறா இருந்தாலும் அது வரைக்கும் நாம் உண்மையை பாதுகாப்போம். எந்த விதமான காரியத்திலும் பொய்யை நாம் கொண்டு வராதபடிக்கு, பொய் பேசாதபடிக்கு, மறைவான காரியங்களை செய்யாதபடிக்கு, தேவனுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால், வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அந்த உண்மை உள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. இதை நாம் வாஞ்சிப்போம், கேட்போம். ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றும், உண்மை உள்ளவன் என்று எண்ணிக்கொள்ளத்தக்கதாய் நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். நடக்கையிலும், நாவிலும், வசனத்திலும், அன்பிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். இந்த காலவெளியிலே இந்த வசனத்தை கேட்டு எல்லார் மேலும் உம்முடைய நாசின் சுவாசத்தை நீர் ஊதுவீராக. நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் உண்மையாக இருக்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய குணாதிசயமும் எங்களுக்குள்ளே நீர் கர்த்தாவே ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லா விதத்திலும் உண்மையாய் நடக்கையிலே, உள்ளத்திலே, செய்கையிலே, நாவிலே, அன்பிலே, எல்லாவற்றிலும் எங்கள் கிரியைகளிலே நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையை நாங்கள் விரும்புகிறோம், எங்களுக்குள்ளே அதை எழுதும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே சமாதானமாயிருங்கள், உண்மையை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதுக்கேற்ற பலனை தருவார். ஆமென்.